Okay, good evening all. UGTRB Mathematics aspirants, a warm welcome to all of you. இன்னைக்கு வந்து this is not an orientation class. It is the beginning of a life changing journey. இல்லைங்களா? இது வந்து இன்னையிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை நோக்கி நம்ம போறதுக்கான ஒரு முதல் அடியா நினைச்சு பார்ப்போம். ஸோ யூஜிடிஆர்பி அப்படிங்கிறது அண்டர் கிராஜுவேட் டீச்சர்ஸ் ரெக்வயர்மெண்ட் போர்டு. அதாவது ஸ்கூலில் பிடி அசிஸ்டண்ட்டாக கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுக்காக நாம் எழுதி செலக்ட் ஆகி போகக்கூடிய ஒரு எக்ஸாம், ஒரு சவால் அப்படின்னே சொல்லலாம். நம்ம எக்ஸாம்னு சொல்கிறத விட இது ஒரு சவால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு ஓரியன்டேஷன் கிளாஸில் ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெரி பேசிக், அதாவது யூஜிடிஆர்பி மேத்ஸ் சிலபஸ்ஸு டிஎன்பிஎஸ்சி சிஎஸ்எஸ்எஸ்சி மேத்ஸ் சிலபஸ் உடைய கம்பேரிஷன் பார்த்துட்டு ஒவ்வொரு யூனிட்டும் எப்படிலாம் கொஷின்ஸ் அப்ரோச் பண்ண முடியும், ஐ மீன் ஒவ்வொரு யூனிட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க, எந்த யூனிட்டை எந்த அளவு நாம் டெப்த்தாக பார்க்க முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ சிலபஸ்லாம் பாருங்கள். நமக்கு யூஜிடிஆர்பியில் இருக்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் யூனிட் அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி. நம்ம கார்த்திகேயன் அனாலிசிஸில் யூனிட் அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி அப்படியே ஒரே கம்பைனடாக கொடுக்காம ஒவ்வொரு யூனிட்டையுமே சாப்டர் வைஸ் பிரித்து செப்பரேட்டாக அல்ஜிப்ரா ஒரு யூனிட் ஆகவும் ட்ரிக்னாமெட்ரி ஒரு யூனிட் ஆகவும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கால்குலஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி தனித்தனியாக இதெல்லாம் கம்பைனடு ஒரு யூனிட்டாக கொடுத்துருக்கிறத நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா தனித்தனி சாப்டர் வைஸாக பிரித்து கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அப்படியே அல்வா எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் யூனிட் அப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கு ஆன ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், யூஜிடிஆர்பி ரிலேட்டட் அண்ட் டிஎன்பிஎஸ் ரிலேட்டட் இருக்கிற அத்தனை கொஷின்ஸும் கிட்டத்தட்ட 4000 எபோவ் கொஷின்ஸ் கலெக்ட் பண்ணி ஆன்சர் கீயோட உங்களுக்காக நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ரெடி பண்ணியாச்சு, நீங்கள் படிக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி. செகண்ட் யூனிட்டு டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி. தேர்ட் யூனிட் நம்ம யூஜிடிஆர்பி சிலபஸில் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஃபோர்த் யூனிட் கம்பைண்டாக கொடுத்துருக்காங்க வெக்டார் கால்குலஸ், ஃபோரியர் சீரியஸ் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். ஃபிஃப்த் யூனிட் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ். சிக்ஸ்த் யூனிட் ரியல் அனாலிசிஸ். செவன்த் யூனிட் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். எயித் யூனிட் மெக்கானிக்ஸ். நைன்த் யூனிட் ஆப்ரேஷன் ரிசர்ச். யூஜி லெவலில் இதை மிஸ் பண்ணவே முடியாது. 10th யூனிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. இந்த யூனிட்ஸ் எல்லாமே அப்படியே நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிஎஸ்எஸ்எஸ்சி எக்ஸாமினுடைய சிலபஸ்னோட கிட்டத்தட்ட ஒரு 99% அப்படியே நம்மளுக்கு மேட்ச் ஆகுதுன்னே சொல்லலாம். ஏதோ ஒரு பர்சன்டேஜுங்கிறது ஒரு சில டாபிக் மட்டும்தான் நம்மளுக்கு வேரி ஆகுது. ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் யூனிட் அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிறது நம்ம யூஜி ஐ மீன் பிஎஸ்சி மேத்ஸ் படிக்க உள்ளே போகிறோம் அப்படின்னாவே வெரி வெரி ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் ஃபர்ஸ்ட் பேப்பராகவே ஃபர்ஸ்ட் யூனிட்டாகவே இதை நம்ம படிச்சிருப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலினாமியல், அதாவது இந்த அல்ஜிப்ராங்கிற யூனிட்டு தனியாகவும் ட்ரிக்னாமெட்ரி தனியாகவும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்போம். நம்ம சிலபஸை அனலைஸ் பண்ணுறது அப்படியே ஒரே கோர்வையாக உங்களுக்கு இருக்கு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ், இமேஜினரி அண்ட் இரேஷனல் ரூட்ஸ், ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ், சிமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன், ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன், increase or decrease the roots of the given equation, removal of the terms, அதாவது கொடுத்துருக்கக்கூடிய பாலினாமியல்ல செகண்ட் டேர்ம் ரிமூவ் பண்ணுறது, தேர்ட் டேர்ம் ரிமூவ் பண்ணுறது, இது ரிலேட்டடான டாபிக், ப்ராப்ளம்ஸ் உள்ள டாபிக் இது. டிஸ்கார்ட்ஸ் ரூல் ஆஃப் சைன்ஸ், அப்ராக்சிமேஷன் சொல்யூஷன் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் பாலினாமியல் பை ஹார்னஸ் மெத்தட், கார்டான்ஸ் மெத்தட் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் கியூபிக் பாலினாமியல். இது எல்லாமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸாக அந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ங்கிற டாப்பிக்கில் அல்ஜிப்ராவுக்குள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப பேசிக் தான். இதில் எப்படின்னா நீங்கள் வாட் இஸ் பாலினாமியல் ஈக்குவேஷன், எப்படி ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரூட்ஸுக்கும் கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் த பாலினாமியல் உள்ளே இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸுக்கும் என்ன ரிலேட்டடாக படிக்கக்கூடியது தான் இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷனுங்கிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இப்போ டிஎன்பிஎஸ்சியில் படிக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் ப்ராப்ளம் ஓரியன்டாக ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க, ப்ராப்ளம் ஐ மீன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், ப்ராப்ளம்ஸாக சால்வ் பண்ணுறோம். கொஞ்சம் நம்ம யூஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தாக படிக்கணும்.
இன்டெப்தா உள்ள, அதாவது கொஷினை வந்து ட்விஸ்ட் பண்ணியும் கேட்கலாம், தியரிட்டிக்கலாவே கொஷினையே கேட்கலாம், டைரக்ட் ப்ராப்ளமா கொடுக்காத மாதிரி. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமேஷன் ஆஃப் சீரீஸ் யூசிங் பைனாமியல் எக்ஸ்பனன்ஷியல் அண்ட் லாகரதமிக் சீரீஸ். இதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் நமக்கு. ஆல்ரெடி நம்ம யூஜி லெவலில் படித்தது ஈஸியாகவும் இருக்கும், ப்ராப்ளம்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம நிறைய புக்கில் இருந்து இன்ஜினியரிங் புக்கு, பிஆர் விட்டல் புக்ஸ், அந்த மாதிரி என்னென்ன புக்கில் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களோ இந்த எல்லா புக்ஸையும் நாங்கள் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு புக்கில் ஸ்டெப் பை ஸ்டெப்பு நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக், ஸ்கியூ சிமெட்ரிக், ஹெர்மிஷியன், இது எல்லாமே மேட்ரிக்ஸ் தியரியில் வந்துடுதுங்க. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஹெர்மிஷியன், ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ், ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ், யூனிட்டரி மேட்ரிசஸ், ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டர்ஸ், கேலே ஹாமில்டன் தியரம், சிமிலர் மேட்ரிசஸ், டயகனலைசேஷன் ஆஃப் மேட்ரிசஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டாபிக், ஐ மீன் இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து மேட்ரிக்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். நான் இந்த சைடு மட்டுமே சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, இதே சேம் திங் தான் இந்த டிஎன்பிஎஸ்சி சிஎஸ்சிசி மேத்ஸ் சிலபஸ்லேயும் வந்திருக்கு. ஸோ இதை மட்டும் நான் முக்கியத்துவம் கொடுத்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ மேட்ரிக்ஸ் தியரிங்கிறது ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பேசிக்காக 11th 12th இருந்தே நம்ம மேட்ரிக்ஸ் படிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமாக நம்மளுக்கு மார்க் எடுக்கக்கூடிய ஏரியா. அதாவது இந்த டாபிக்லலாம் நம்ம மார்க் மிஸ் பண்ணவே கூடாது. ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டர்ஸ் பற்றிலாம் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா அவங்க கொடுத்த ரெஃபரன்ஸ் புக்கையும் தாண்டி ப்ராப்ளம்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் நிறைய இருக்கோ அந்த புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டர்ஸ்க்கு எல்லாமே நாங்கள் டெரைவ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இந்த ஏரியாவில் கொஷின் வந்தால் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது, மிஸ் பண்ண முடியாது, அந்த அளவு படிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் இல்லை, பட் நமக்கு யூஜிடிஆர்பியில் இருக்கிறது இந்த நம்பர் தியரி. prime number, composite number, decomposition of a composite number as a product of primes, uniquely divisor of a positive integer, etc., etc., etc. ஸோ நம்பர் தியரி பேஸ் பண்ண இந்த டாபிக் வந்து நமக்கு யூஜிடிஆர்பியில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நம்ம இன்டெப்த்தாக பார்க்குற மாதிரி இருக்கும். ரெமைனிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கானது, ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது, மேட்ரிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, பைனாமியல் எக்ஸ்பொனென்ஷியல் லாகரிதமிக் சீரீஸ் சால்வ் பண்ணுறது, அதெல்லாமே நமக்கு அது ஒரு மாதிரி போனாலும் இந்த பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர், இது சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஆயிலர் ஃபங்க்ஷன் எக்ஸெட்ரா, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம இன்டெப்த்தாக பார்க்க வேண்டியது இருக்கும். இதில் ஃபெர்மாட்ஸ் தியரம், வில்சன்ஸ் தியரம், லக்ராஞ்சஸ் தியரம்ஸ், ஸோ இதனோட அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக இந்த டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அல்ஜிப்ரா முடிஞ்சதுங்க. அல்ஜிப்ராவில் இவ்வளோ தான் இருக்குது. அதாவது தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், இதில் வந்து மேட்ரிக்ஸ் தியரி, அடுத்தது நம்பர் தியரி. நம்பர் தியரிங்கிறது நமக்கு யூஜிடிஆர்பியில் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி. அதில் வந்து ரொம்ப ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னாவே அதில் நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ், சைன், காஸ், டேன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ், அதனுடைய எக்ஸ்பேன்ஷன், எனக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, சைன் என்எக்ஸ் இஸ் வாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இ பவர் ஐஎக்ஸ், இந்த மாதிரி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும் ட்ரிக்னாமெட்ரியில். ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ், சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ், டேன் எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ், sum of roots of trigonometric equation, formation of equation with trigonometric roots, hyperbolic functions, இது எல்லாமே கொஞ்சம் என்ன சொல்றது, இது இன்டெப்தா நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் trigonometry டாபிக்ல. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் சர்க்குலர் அண்ட் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸ். வி நோ தட் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸுங்கிறது என்னன்னு தெரியும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன், ஐ மீன் ஜஸ்ட் அந்த நொட்டேஷன் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ சைன் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சொன்னோம்னா நம்மளுக்கு சைன் ஹெச்எக்ஸ் அப்படிங்கிறது ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன், இதெல்லாம் தெரியும் இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் இருக்கு அந்த சர்க்குலர் ஃபங்க்ஷனுக்கும் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ், ரிலேஷன்ஸ் என்ன, எதெல்லாம் வேரி ஆகுது. இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன், அதில் அதனுடைய இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன், லாகரிதமிக் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், பிரின்சிபல் வேல்யூனா என்ன, ஜென்டர் வேல்யூஸ் என்ன, இதையெல்லாம் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியது, பிரின்சிபல் வேல்யூஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அதனுடைய டொமைன், ரேஞ்ச் எக்ஸெட்ரா, அதை பற்றி பார்க்கக்கூடியது ஃபுல்லாக உங்களுக்கு இந்த டாபிக்ல வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதே சேம் யூனிட்டை டிஎன்பிஎஸ்சி சிஎஸ்எஸ்சி மேத்ஸ் சிலபஸில் உள்ளே கொண்டுட்டு வந்து அவங்க இந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ், ஐ மீன் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல தான் இந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குரூப்
சப் குரூப், சைக்கிளிக் குரூப் இதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. பட் நமக்கு இது எதுவுமே மிஸ் ஆகவே கிடையாது. இது அப்படியே வந்து நம்மளுடைய மெயினான கோர் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, வெறும் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த யூனிட்டுக்குள்ள இது அப்படியே நமக்கு உள்ள வந்துடும். ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ நீங்கள் அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி சிலபஸில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். கொஷின் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், மேட்ரிக்ஸ் தியரி, இதில் வந்து வர கொஷினை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. இதில் இருந்து இந்த 2 டாபிக் வந்து ரொம்பவே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த நம்பர் தியரியில வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கொஞ்சம் இன்டெப்த்தாக கேட்குற மாதிரி இருக்கும், கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு போடுற மாதிரி. நெக்ஸ்ட் யூனிட் பாருங்க, யூனிட் 2, டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் அண்ட் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி. அதாவது நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஒரு கொஷின் வந்து, அதாவது டிஃபரன்ஷியல் கால்குலஸா இன்டெக்ரல் கால்குலஸா அப்படிங்கிறது நம்மளால கொஷினுடைய நோட்டேஷன், இன்டகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன் வச்சு நம்மளால பிரித்து பாத்திர முடியும். பட் இந்த அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரிலையும் டிஃபரன்ஷியல் கால்குலஸ்லையும் ஒரு சில கொஷின்ஸ் வந்து இது எந்த டாபிக்ல இருந்து வருதுன்னே நம்மளால சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு டிஃபரன்ஷியல் கால்குலஸ்லயும் இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் வரும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து சம்டைம்ஸ் வந்து அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரிலையும் இந்த டாபிக் வந்து இன்க்ளூட் ஆகிற மாதிரி இருக்கும். வெயிட் அ மினிட். சரி, இதில் பார்க்கலாம் வாங்க. இப்போ டிஃபரன்ஷியல் கால்குலஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி டிஃபரன்ஷியல் கால்குலஸ் வந்து ஆல்ரெடி நம்ம யூஜி லெவலில் படிச்சிருக்கோம். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா நோட்ஸ், ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு எல்லாமே நாங்கள் இன்ஜினியரிங் புக்ஸ், பிஆர்விட்டல் புக்ஸ் எக்ஸெட்ரா அண்ட் ஆல்சோ ரெஃபரன்ஸ் புக் என்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் எல்லாமே எடுத்திருக்கோம். ஸோ இதில் முக்கியமானது, அதாவது அந்த டிஎன்பிஎஸ்சி, சிஎஸ்சிசி சிலபஸுக்கும் யூஜிடிஆர்பியில் இருக்கக்கூடிய இந்த கால்குலஸுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்து ஒரு ஐடியா கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலாக இந்த ஓரியன்டேஷனு. இதில் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து யூஜிடிஆர்பியில் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகே, when comparing with the டிஎன்பிஎஸ்சி சிலபஸ், நமக்கு வந்து யூஜிடிஆர்பியில் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சியில் ஒரு சில சிலபஸ் டாபிக் அதாவது வந்து இதில் ஓப்பனாக கொடுத்து அந்த டாபிக் இல்லை இருக்கு அப்படின்னு நம்ம பேசலாம். ஆனால் யூஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, அந்த டாபிக்கே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸுங்கிறத கொடுக்கவே இல்லைனாலும் கூட ஜஸ்ட் நம்ம இந்த யூனிட்டை பார்க்கும்போது வாட் இஸ் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க, அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபார்முலா நம்ம படித்து வச்சுக்கிறது நல்லதுங்க. ஏன்னா காம்படிஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. நாம் வந்து கொஷின் ரைஸ் பண்ண முடியாது. இதை சிலபஸில் இந்த பர்டிகுலர் டாபிக் இல்லை, ஏன் இதுல இருந்து கொஷின் வந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்கவும் முடியாது. கேட்டால் அதுக்கான ரெஸ்பான்ஸ் வரதுக்குள்ள நமக்கு வந்து ரிசல்ட்டே வந்து போஸ்டிங்கே போட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து அதை விட அதிகமாகவே நம்ம ப்ரிப்பேர்ட் ஆகிக்கணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் மிஸ் பண்ணிடாம பாருங்க. இதில் எக்ஸ்ட்ரா ஆடாக இருக்கக்கூடியது இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸுங்கிறது. நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவலுங்க nth டெரிவேட்டிவ்ஸ், ட்ரிக்னாமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், லெபின்ஸ் தியரம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதெல்லாம் யூஜி லெவலில் படிச்சது தான். பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன், இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன்ங்கிற இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடியும் உள்ள வரும், ஆர்டினரி ரிலேட்டடான சம் ப்ராப்ளம்ஸும் உள்ள வரும். பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இதோட ரிலேட்டடும் வரும். டோட்டல் டிஃபரன்ஷியேஷன் உள்ள வரும். ஸோ இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் இருந்திருக்கா, பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷனில் இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இந்த டாபிக் வந்து செகண்ட் யூனிட்ல இருந்து வருதா அல்லது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ங்கிற தேர்ட் யூனிட்ல இருந்து வருதாங்கிறத கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது இங்கேயும் தெரிஞ்சுக்கணும், நம்ம அங்கேயும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 2 வேரியபிள்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக் ஆஃப் கால்குலஸ், அதாவது கால்குலஸ்னுடைய பேஸே இதுதான், இது இல்லாமல் கால்குலஸ் கிடையாதுங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் லெக்ராஞ்சியன் மல்டிப்ளையர் மெத்தட், வெல் நோன் மெத்தட், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இன் கார்ட்டீசியன் அண்ட் போலார் ஃபார்ம்ஸ், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இது. அடுத்தது ஆங்கிள் பிட்வீன் த ரேடியஸ் வெக்டர் அந்த டேஞ்சன்ட், ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட். ஸ்லோப் அப்படின்னாவே நம்மளுக்கு dy by dx அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இது டிஃபரன்ஷியல் கால்குலஸ்க்குள்ள. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் ஈக்குவேஷன்ஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சர், எவல்யூட், என்வலப் எக்ஸெட்ரா, இது எல்லாமே உங்களுக்கு டிஃபரன்ஷியல் கால்குலஸ்க்குள்ள வந்துடுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டாபிக், அதாவது டிஎன்பிஎஸ்சியில் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து டிஆர்பியில், அதாவது டிஎன்பிஎஸ்சியில் இருக்கும் பட் இருந்தாலும் இன்டெப்த்தாக இந்த அசிம்டோட்ஸ் டாபிக் வந்து யூஜிடிஆர்பி சிலபஸில் இருக்குங்க. இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இதில் நிறையவே கேட்டிருக்காங்க. ஸோ அசிம்டோட்ஸ்ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்த்துக்க வேண்டியது, அதாவது இதிலிருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக நம்ம வந்து என்ன சொல்கிறது, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்
சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஃபைண்ட் அவுட் பண்றதை விட இது கொஞ்சம் நம்ம இதுக்கு காம்ப்ளிகேட்டடா கொஷின் எடுக்கணும் அப்படின்னா இந்த டாபிக்ல இருந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டெக்ரல் கால்குலஸ், எவாலுவேஷன் ஆஃப் டபுள் இன்டெக்ரல், ட்ரிபிள் இன்டெக்ரல்ஸ். ஸோ டபுள் இன்டெக்ரலோடைய அப்ளிகேஷன்ஸ், ட்ரிபிள் இன்டெக்ரலோடைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் உள்ள இருக்குங்க. இப்போ டபுள் இன்டெக்ரல்ல யூஸ் பண்ணி இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு எப்படி டபுள் இன்டெக்ரல் யூஸ் பண்ணலாம். சிங்கிள் இன்டெக்ரல்ங்கிறது லைன் இன்டெக்ரல், லைன் இன்டெக்ரல்ங்கிறது சிங்கிள் இன்டெக்ரல்ல வந்துடும். ட்ரிபிள் இன்டெக்ரல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு வந்துடும். ஸோ அதனோட அப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டடா இதுல கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு பாருங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மல்டிபிள் இன்டெக்ரல்ஸ் இன் ஃபைண்டிங் வால்யூம்ஸ். எஸ், ட்ரிபிள் இன்டெக்ரல் யூஸ் பண்ணி வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சாலிட்ஸ்லாம் வந்து நம்ம டபுள் இன்டெக்ரல் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இன்டெகிரேஷன் மட்டும் தெரிஞ்ச பத்தாது, அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வால்யூம், சர்ஃபேஸ் ஏரியாலாம் ஃபைண்ட் அவுட் பண்றதுங்க பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெக்கோபியன்ஸ். ஜெக்கோபியன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த யூனிட்ல டிஃபரன்ஷியல் கால்குலஸ்லேயே கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். பார்ஷியல் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த ஜெக்கோபியன் டிஃபைன் பண்ணுவோம் பை த டிட்டர்மினன்ட் ஃபார்ம். ஸோ இந்த கொஷின் வந்து ஜெக்கோபியன்கிற டாபிக் வந்து நம்ம டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ங்கிற யூனிட்டுக்குள்ள தான் இருக்கணும்னு கிடையாது. நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்குள்ளேயும் இதை பற்றி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இன்டெக்ரல்ஸ் யூசிங் ஜெக்கோபியன்ஸ். ஏன்னா நம்மள வந்து இந்த ஜெக்கோபியன் என்ன டைப்ல டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்றோமோ அதே தான் வந்து நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல லீனியர் இண்டிபெண்டன்ட், லீனியர் டிபெண்டன்ட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கும் பார்ப்போம். இதுவும் அது கிட்டத்தட்ட சிமிலரா, அதாவது அப்ரோச் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீட்டா அண்ட் காமா ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது ரெண்டுமே இன்டெக்ரல் கால்குலஸ்குள்ள இருக்கக்கூடியது. ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் பீட்டா அண்ட் காமா ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்ளத்தை நம்ம அப்ரோச் பண்ண முடியுங்க. மீதியெல்லாம் வந்து கூட ஜஸ்ட் ப்ரொசீஜர் தெரிஞ்சா போட்டுடலாம். பட் பீட்டா அண்ட் காமா ஃபங்க்ஷன்ஸ்ல கொஞ்சம் ஃபார்முலா இருக்கும், பார்த்துக்கலாம். இதுல ரொம்பவே அதிகமா இருக்கும் பீட்டா அண்ட் காமா பீட்டா ஃபங்க்ஷனை விட காமா ஃபங்க்ஷன்ஸ்ல ஃபார்முலாலாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் ஜியாமெட்ரி பார்த்தீங்கன்னா போல் அண்ட் போலார் கான்ஜுகேட் பாயிண்ட்ஸ் அண்ட் கான்ஜுகேட் லைன்ஸ், கான்ஜுகேட் டயாமீட்டர்ஸ், polar coordinates, general polar equation of a straight line, general polar equation of a conic, எல்லாமே பேசிக் ஆஃப் அனலிட்டிக்கல் ஜியாமெட்ரிங்க. அனலிட்டிக்கல் ஜியாமெட்ரியில் இருக்கக்கூடிய சிலபஸை அப்படியே எடுத்துட்டு வந்து கொடுத்தாச்சு. ஸோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய சப்டாபிக் வந்து நமக்கு சிலபஸ்ல கண்ணில் தெரியினாலும் உள்ள ஒரு டாபிக் எடுத்து அதுக்குள்ள இருக்கிற சப்டாபிக்ஸும் கொஞ்சம் நம்ம இன்டெப்தா பார்த்துக்கணும். ஸோ வாட் எவர் இட் மேபி யூஜிடிஆர்பி வந்து யூஜி லெவல்ல தான் இருக்கும் அப்படின்னு நம்ம இனிமேல் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம படிக்கக்கூடிய யூஜிடிஆர்பியில பிஜி லெவலுக்கு, ஐ மீன் யூஜிலையும் அந்த யூனிட் இருக்கு, பிஜிலையும் அந்த யூனிட் இருக்கு அப்படின்னா அதை நம்ம பிஜி லெவல்ல படிக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அப்படிதான் போகணும். போட்டிகள் அதிகமாயிடுச்சு. ஸோ நம்ம எதையுமே போராடி கெஞ்சி எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் வாங்குறத விட எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வெல் ப்ரிப்பேர்ட் ஆகிக்கிறது பெட்டர். ஓகேங்க. இதே சேம் சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க டிஎன்பிஎஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது டோட்டல் டிஃபரன்ஷியல் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து இங்க வெளிப்படையா தெரியல. பட் ஆனா நம்ம அதையுமே இங்க பார்த்துருவோம். டோட்டல் டிஃபரன்ஷியல்ஸ்னா எப்படி, அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமா அண்ட் மினிமா ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 2 and 3 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்னு சொல்லி நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல இருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு இங்க கிடையாது. யூஜிடிஆர்பியில் 3 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்க்கு கிடையாதுங்க. அது ஒரு இது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன். அதாவது ஆல்ரெடி நம்ம இப்போ இன்ஜினியரிங் புக்ஸ்ல இந்த இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் வந்து இப்போ ட்ரிபிள் இன்டகிரல்ஸ் இருக்கு, 3 இன்டகிரல்ஸ் இருக்குன்னா அதனுடைய லிமிட்ஸை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி அவங்க கொடுத்துருக்கிற ஆர்டரா இல்லாம அந்த இன்டகிரேஷனுடைய லிமிட்டோட ஆர்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்றது, அது ரிலேட்டடா இருக்கக்கூடியது தான் இந்த சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன். அது நமக்கு யூஜிடிஆர்பியில் இல்லை. ரைட். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 3 வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ ப்ராப்ளம்ஸ், அதாவது டைரக்ட் கொஷின்ங்கிறது இதுல இருந்து வராது. அதாவது கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு கொஷின் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஏரியா அப்படின்னு சொன்னாவே அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸும் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தாங்க. இதுக்கு மீதியெல்லாம் கூட டைரக்ட் கொஷின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஐ மீன் தியரிட்டிக்கல் கொஷின்ஸ் மற்ற யூனிட்லாம் வரதுக்கு சான்ஸ் இருந்தாலும் கூட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், இதில் ஃபார்முலா அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுல எந்த அளவு நம்ம ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறோமோ அந்த அளவு நமக்கு மார்க் இதில் கெயின் பண்ணலாம். இதை இந்த யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் எங்கெங்கெல்லாம் நம்மளால ப்ராப்ளத்தை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த அளவு நம்மளுக்கு வந்து இதில் சர்வீஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கும்போது ஓடிஇ பிடிஇன்னு ரெண்டா பிரிச்சிடறோம். இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தாங்க. ஓடிஇ
தனியாகவும் பிடிஇ தனியாகவும் பிரித்து தான் எப்பயுமே, இது ரெண்டும் இல்லாத எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமே கிடையாது. நீங்கள் நெட்டு ஸ்லெட்டு யூஜி டிஆர்பி பிஜி டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி வாட் எவர் இட் மேபி, மேத்ஸ் எதுக்கெல்லாம் யூஜி லெவல் மேத்ஸ் பிஜி லெவல் மேத்ஸ் உள்ள என்டர் ஆகுதோ இந்த யூனிட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிற யூனிட் இல்லாத சிலபஸே கிடையாது. ஸோ ஓடியில் தெரியும் உங்களுக்கு, நார்மலாக ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் என்ன, எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர், linear equations reduction of order, second order linear equations, general solutions of homogeneous equation. அது அங்க நம்ம சிலபஸ்க்குள்ள வரும்போது பார்ப்போம். ஹோமோஜீனியஸ்னா எப்படி தனியா ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்றது, நான் ஹோமோஜீனியஸ்க்குலாம் எப்படி, அந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். அதே மாதிரி கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்துக்கு வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைண்ட் அவுட் பண்றது. இங்க பாருங்க மொத்தமா கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இங்க பாருங்க, ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ், அவ்வளவுதான், இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்குள்ள வந்து இன் பர்டிகுலரா ஐ மீன் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருக்கும் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. டிஎன்பி சிலபஸ்ல விரிவா கொடுத்துருக்காங்க. பர்டிகுலரா செகண்ட் ஆர்டர் இதுக்கு மட்டும் பார்த்தா போதும் இங்க கொடுத்துருக்காங்க. பட் இங்க அதை பத்திலாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. செகண்ட் அண்ட் ஹையர் ஆர்டர்ங்கிறது நம்ம இங்கேயும் புரிஞ்சுக்கணும், அவங்க எதுவுமே சொல்லலை அப்படிங்கும் பொழுது. அதுலயே பாருங்க இங்க பர்டிகுலரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு வந்து இ பவர் ஏஎக்ஸ் எக்ஸ் பவர் எம் இருந்தா எப்படி நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கான கேசஸ் வந்து இண்டிவிஜுவலா கொடுத்துருக்காங்க. இ பவர் எக்ஸ், எக்ஸ் பவர் எம், இ பவர் எக்ஸ் எக்ஸெட்ரா இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளோட சிலபஸ்ல அதை பத்தி எதுவுமே பேசவில்லை. அப்ப என்ன அர்த்தம்னா நம்ம அதை அதுக்குள்ள இன்டெப்தா போகிதான் ஆகணும். இ பவர் எக்ஸா இருந்தா எப்படி பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைண்ட் அவுட் பண்றது, எக்ஸ் பவர் எம் தட் இஸ் ரைட் ஹேண்ட் சைடு வந்து பாலினாமியலா இருந்தா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுங்கிறத இங்க மென்ஷன் பண்ணல. ஆனா நம்ம சிலபஸை மேலோட்டமா பார்த்துட்டு விட்டுறக்கூடாது. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மினட் கோஎஃபிஷியன்ட்ஸ், எஸ் இது ஒரு டைப். இந்த டைப்பை யூஸ் பண்ணியும் நம்ம காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன், பர்டிகுலர் இன்டெக்ரல், அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பட் நமக்கு வந்து எம்சிக்யூ டைப்பா இருக்கிறதுனால எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம வந்து எதுக்கு ஈஸியா ஆன்சர் அப்ரோச் பண்ண முடியுதோ அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதையும் நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வந்துட்டே இருந்தீங்கன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல பல டைப் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ணி எப்படி பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம், ஆர்பிட்டரி ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எலிமினேட் பண்ணி எப்படி பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற டைப்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி பர்டிகுலர் ஐ மீன் கம்ப்ளீட் இன்டெக்ரல், சிங்குலர் இன்டெக்ரல், ஜெனரல் இன்டெக்ரல் வந்து ஒவ்வொரு டைப்புக்கும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, லெக்ராஞ்சஸ் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்றது, சார்பிட்ஸ் மெத்தட் அண்ட் இட்ஸ் ஸ்பெஷல் டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்குள்ள கொடுத்துருக்காங்கங்க. நம்ம வந்து இதை தான், அதாவது இதுல என்ன சொல்லணும்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தாச்சு, இதனோட அப்ளிகேஷன் மட்டும் தான் அங்கே சிலபஸ்ல இல்லை. ஸோ வாட் இஸ் வாட் அப்படிங்கிறதோட இல்லாம இன்டெப்தா நம்ம போய் ஒவ்வொரு டைப்புக்கும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான ட்ரிக்ஸ் வந்து உள்ள யூஸ் பண்ணி ஈஸியா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்க யோசிக்கணும். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கும். அட் த சேம் டைம் இதில் என்னென்ன ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணி நம்ம சீக்கிரமா டைம் சேவ் பண்ணி ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம், எப்படி வந்து ஆப்ஷன்ஸ்ல இருந்து ஆன்சரை ஃபைண்ட் அவுட், எப்படி ஆப்ஷன்ஸ்ல தேவையில்லாததை ரிஜெக்ட் பண்றது எப்படிங்கிறத கத்துக்கலாம். கொஷின்ல இருந்து ஆன்சரை டெரைவ் பண்றதை விட ஆப்ஷன்ஸை மட்டுமே கவனிச்சு ரிமூவ் பண்ணிட்டு பெஸ்ட் ஆப்ஷன் எப்படி அந்த கரெக்டா கொஷினுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய கிளாஸ்ல கொண்டுட்டு வருவோம். ஓகேங்க, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பத்தி இவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தாங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் இதுல என்னன்னா எப்படி நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொன்னோமோ அதே மாதிரி ஃபார்முலா இருக்குங்க, நிறைய ஃபார்முலா இருக்கும். அதாவது ஸ்டார்டிங்ல வந்து ஃபார்முலாவே டெரைவ் பண்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபார்முலாவை நம்ம வந்து மெமரியில வச்சுட்டு அந்த மெமரியில வச்ச ஃபார்முலா ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர்மேஷன், லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனுக்கு, கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கோ ஃபங்க்ஷன்ஸுக்கோ எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுல வந்து லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அடுத்தது வந்து இன்வர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதனுடைய ரிவர்ஸ். லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய ரிவர்ஸ் ப்ராசஸ் தாங்க இன்வர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுவுமே முழுக்க 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 ப்ராப்ளம்ஸ் மட்டும்தாங்க இருக்கும். மேபி என்ன சொல்றது, ஸ்டேட்மெண்ட் கேட்கணும்னா வாட் இஸ் கன்வல்யூஷன் தியரம் அந்த மாதிரி கேட்டுக்கலாம், வாட் இஸ் டிராக் டெல்டா ஃபங்க்ஷன்ஸ் அப்படி கேட்கலாம். மற்றபடிக்கு எல்லாமே ப்ராப்ளம்ஸ், ஃபார்முலா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இன் சால்விங் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்
அண்ட் சைமல்டேனியஸ் லீனியர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது. அதாவது இந்த டிஃபரன்ஷியல் லீனியர் டிஃபரன்ஷியல் செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் சைமல்டேனியஸ் லீனியர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எல்லாம் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தாங்க இந்த இடத்துல டாபிக்கு. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். தட் மீன்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் தான். இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் கிடையாது. பை யூசிங் திஸ் மெத்தட் ஃபைண்ட் த வேல்யூ ஃபைண்ட் த பை யூசிங் திஸ் மெத்தட் சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுக்க போறது கிடையாது. ஸோ நம்ம இங்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எப்படி கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது இங்க நம்ம தரவாயிட்டோம் அப்படின்னு சொன்னா இங்க நம்ம லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்ளை பண்ணாமையே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஆன்சரையும் நம்ம கொண்டுட்டு வந்துட முடியும். சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன்ஸ் வந்து ஜஸ்ட் நமக்கு என்ன ஃபைனல் ஆன்சர் அப்படிங்கிறது எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது பெட்டரோ அதை சூஸ் பண்ணுங்க. ரைட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெக்டார் கால்குலஸ், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஃபோரியர் சீரீஸ். இப்போ முதல்ல டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு மேத்தமெட்டிக்கலி 3 டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து இசட் டிரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். இதில் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும் இல்லை. ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஃபோரியர் சீரீஸ் இதுக்கு சிமிலராக தாங்க இருக்கும். லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நம்ம லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுற ஸ்டைல் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதே மாடலில் தான் நம்மளுக்கு வந்து ஃபோரியர் சீரீஸும் இருக்குங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபோரியர் சீரீஸ் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தாங்க நிறைய. இதில் வந்து ஃபோரியர் சீரீஸ் வரும்பொழுது டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்பொழுதும் நீங்கள் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ் இதெல்லாம் வந்து இன்டெகிரேட் பண்ணால் என்ன, சைனை இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும், காஸ் இன்டெகிரேட் பண்ணால் என்ன வருங்கிறது அந்த பேசிக்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கணும். அதே மாதிரி பீரியாடிக் ஃபங்க்ஷன்னா என்ன, எந்தெந்த இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு டிஸ்கண்டினியூட்டியாக இருக்குது, ஃபோரியர் சீரீஸை யூஸ் பண்ணி எப்படி சம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் தாங்க ஃபோரியர் சீரீஸில் இருக்கும். வெக்டார் கால்குலஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெக்டார் டிஃபரன்ஷியேஷன். இது வந்து கொஞ்சம் பிசிக்ஸ் மாதிரி பிசிக்ஸ்ல இருந்து டிஃபர் ஆகும். இருந்தாலும் ஒரு 10% பிசிக்ஸ் மாதிரி. அதாவது பேசிக்ஸ் சொல்றேன். வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்றது, ஆக்சலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றது, இது ஒரு மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே ப்ராப்ளம்ஸ் ஓரியன்டட் தாங்க. இதுலயும் வந்து டைரக்ட் கொஸ்டினை விட ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய கேட்பாங்க. டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, யூனிட் நார்மல் டு த சர்ஃபேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ வாட் இஸ் லாப்லாசியன் டபுள் ஆப்ரேட்டர் என்ன, ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்னா என்ன, அந்த ஹார்மோனிக் ஃபங்க்ஷனை ஆப்ரேட் பண்றது வந்து டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டரா, இன்டகிரேட்டிங் ஆப்ரேட்டரா, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து தியரிட்டிக்கலா கேட்க முடியும். பட் ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த வெக்டார் டிஃபரன்ஷியேஷன்லயும் நிறைய வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெக்டார் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார் தான். இதுலயும் பாருங்க லைன் இன்டெகிரல், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டு. அதாவது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டுங்கும் போது அந்த இர்ரோட்டேஷனல், சொலினாய்டல் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா, அதனோட அப்ளிகேஷன்ஸ் தான் இங்கே வந்துடும். அடுத்தது ஸ்கேலார் பொட்டன்ஷியல் ஃப்ரம் எ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டு, ஒர்க் டன் பை எ ஃபோர்ஸ், திஸ் இஸ் த லைன் இன்டெகிரல். அடுத்தது சர்ஃபேஸ் இன்டெகிரல், வால்யூம் இன்டெகிரல். ஆல்ரெடி நீங்கள் இன்டெகிரேஷன்னா என்ன, அதை எப்படி எவாலுவேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் இந்த இன்டெகிரல் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபைண்ட் த வால்யூம் இன்டெகிரல், ஃபைண்ட் த சர்ஃபேஸ் இன்டெகிரல் கேட்டாங்கன்னா, வால்யூம் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இன்டெகிரல் கால்குலஸ்லையும் அதனோட அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், இங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் மென்ஷன் பண்ணி ஒரு சில வால்யூம் இன்டெகிரல், சர்ஃபேஸ் இன்டெகிரல் ப்ராப்ளம்க்கு வந்து நீங்கள் வந்து காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் அல்லது ஸ்டோக்ஸ் தியரம் அல்லது கிரீன்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி, அதாவது அது வந்து இர்ரோட்டேஷனலா, சொலினாய்டலா, தட் இஸ் கன்சர்வேட்டிவ் ஃபீல்டா என்னங்கிறத பார்த்துட்டு அந்த 3 தீரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ட்ரிபிள் இன்டெகிரல், டபுள் இன்டெகிரலை நம்ம எவாலுவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெக்டாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இதுக்கும் நாங்கள் பிஆர் விட்டல் புக்கு, இவங்க கொடுத்துருக்க ரெஃபரன்ஸ் புக்கு, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் மேத்ஸ் புக்கு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து நிறைய ப்ராக்டிஸ்க்கு ப்ராப்ளம்ஸ் எடுத்து நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த புக்கில் எல்லாமே கொடுத்துருக்கோம். ரைட். அதே சேம் திங் நாங்கள் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் எதுவும் வேரி ஆகவே இல்லை. ஃபோரியர் சீரீஸ் பற்றி நான் இப்போதான் கொஞ்சம் நேரத்தில் முன்னாடி சொன்னேன். ஸோ பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பீரியட் 2π, இது ரொம்ப நல்லா இருக்கும். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஆட் ஃபங்க்ஷன், இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான டாபிக்ல வந்துங்க நம்ம கொஸ்டினே மிஸ் பண்ணவே கூடாது. இதுல இருந்து மீறி கேட்டாங்கன்னா பேசிக்கா தியரிட்டிக்கலா கேட்கறாங்கன்னா வாட் இஸ் கன்வல்யூஷன் தியரம், வாட் இஸ் கன்வல்யூஷன், வாட் இஸ் பெர்சிவால்ஸ் ஐடென்டிட்டி, இப்படிதான் வாட் இஸ் வாட்னு தியரிட்டிக்கலா கேட்டாலும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஃபோரியர் சீரீஸுமே ப்ராப்ளமேட்டிக்கா நிறைய கேட்கறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபோரியர் சீரீஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஓரியன்டாக கேட்கறது வந்து நாங்கள் பிஆர் விட்டல் இன்ஜினியரிங் புக்ஸ்ல இருந்து எடுத்திருக்கோம்.
தியரிட்டிக்கலாக கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்னா அப்போஸ்டல் புக் ரியல் அனாலிசிஸுக்கு அப்போஸ்டல் புக் ஃபாலோ பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த அப்போஸ்டல் புக்கில் ஒரே ஒரு சாப்டர் மட்டும் 4A சீரீஸுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ 4A சீரீஸுக்கு அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய தியரிட்டிக்கல் கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா போதும். நெக்ஸ்ட் வந்து அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ். எஸ், இதை கிராஸ் பண்ணாதவங்களே நம்ம யாருமே இருக்க முடியாது. இந்த யூனிட்டை ஃபேஸ் பண்ணாமல் நம்ம எங்கேயுமே எஸ் ஆகவே முடியாதுங்க. ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு பெரிய மேத்ஸ்லேயே ஒரு பெரிய கோர் பேப்பர் என்னன்னா அது அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ், ரியல், காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் தான். இது இல்லாததே கிடையாது. ஸோ இதில் எதுவும் சொல்லறதுக்கே இல்லைங்க. வாட் இஸ் குரூப், சப் குரூப் என்ன, லெக்ராஞ்சஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்துட்டு குரூப் நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அப்புறம் பாருங்க நார்மல் சப் குரூப்ஸ்னா என்ன, எப்படி நம்பர் ஆஃப் நார்மல் சப் குரூப்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், குவாஷன் குரூப்னா என்ன, ஹோமோமார்பிசம், ஆட்டோமார்பிசம். ஆக்சுவலா இங்க வந்து ஹோமோமார்பிசம், ஆட்டோமார்பிசம் அப்படி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் நாம என்ன அட்வான்ஸ்டா போகணும்னு சொன்னோம் இல்லையா, நாம வந்து பழைய லெவல்ல இருக்கக்கூடாது. இன்னும் அட்வான்ஸ்டா நம்பர் ஆஃப் ஹோமோமார்பிசம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, எவ்வளவு ஹோமோமார்பிசம் அந்த ஃபங்க்ஷனுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும், நம்பர் ஆஃப் ஆட்டோமார்பிசம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, இது எல்லாமே நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்தது பாருங்க கேலேஸ் தேரம். இது ஸ்டேட்மெண்ட்டே டைரக்டா கேட்பாங்க. பெர்முடேஷன் குரூப். எஸ், பெர்முடேஷன் குரூப். ரிங். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிங் தியரியில பேசிக் ஆஃப் ரிங். அதாவது நீங்க வந்து இங்க குரூப் தியரியில கொஞ்சம் அதிகமா படிக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனா ரிங் தியரியில எல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி டாபிக். அதாவது குரூப் தியரி, சப் குரூப், சைக்கிளிக் குரூப், நார்மல் சப் குரூப், கோஷன் குரூப், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இங்க கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுல நீங்க தரவாயிட்டீங்க ஒரு குரூப். வாட் இஸ் குரூப், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதெல்லாம் நீங்க தரவா இருந்துட்டீங்க அப்படின்னா ரிங் தியரி நீங்க ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாங்க. ஏன்னா குரூப்பினுடைய அடுத்த கட்டம் தான் ரிங் தியரி. இதுல வந்து ஒரு சிங்கிள் ஆப்ரேஷன் மட்டும் வருது, எய்தர் அண்டர் ஏ மல்டிப்ளிகேஷன் ஆர் அண்டர் அடிஷன், அப்படி மட்டும்தான் வரும். ரிங் தியரியில வந்து பாத்தீங்கன்னா அண்டர் மல்டிப்ளிகேஷன் அண்ட் அண்டர் அடிஷன், இது ரெண்டு ஆப்ரேஷன் உள்ள இன்வால்வ் ஆகி வருங்க. நீங்க குரூப் தியரி ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்கன்னா ரிங் தியரி இதனுடைய கண்டினியூட்டி நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி ரிங்ஸ்ல பாருங்க, ரிங், வாட் இஸ் ரிங், ஸ்பெஷல் கிளாஸஸ் ஆஃப் ரிங்ஸ், இன்டெக்ரல் டொமைன், இதெல்லாம் வந்து இதனுடைய கண்டினியூட்டி. ரிங்கோட இன்னும் ஒரு பாயிண்ட் ஆட் ஆகி வருது இன்டெக்ரல் டொமைன். ஓகே, ஹோமோமார்பிசம் ரிங்ஸ், ஐடியல், கோஷன்ட் ரிங்ஸ், பிரைம் ஐடியல். ஸோ பிரைம் ஐடியல் அப்படின்னு சொல்லிட்டோம், பிரின்சிபல் ஐடியல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டாலும் இதோட விட்டுறக்கூடாது. எவ்வளோ பிரைம் ஐடியல் இருக்கு, எவ்வளோ பிரின்சிபல் ஐடியல் இருக்கு. ஸோ இது ரிலேட்டடான கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பார்க்குற மாதிரி தான் இருக்கு. நம்ம இவங்க கொடுக்கலினாலும் நம்ம அப்படிதான் பார்க்கணும். அடுத்தது மேக்ஸிமம் ஐடியல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த ஃபீல்ட் ஆஃப் கோஷன்ட் ஆஃப் அண்ட் இன்டெக்ரல் டொமைன், யூக்ளிடியன் ரிங்ஸ், அல்ஜிப்ரா ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எஸ், இப்போ இந்த ரிங்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூக்ளிடியன் ரிங்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ரிங் தியரிக்குள்ள வந்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது வந்து சம் எக்ஸாம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராவையே ரெண்டா பிரிச்சாச்சு. ஒன்று வந்து அல்ஜிப்ரா, மாடர்ன் அல்ஜிப்ரா, அதையே தனியாக அல்ஜிப்ரா வச்சுட்டு இன்னொன்று வந்து லீனியர் அல்ஜிப்ரானையும் கொடுத்துருக்காங்க. ஸோ லீனியர் அல்ஜிப்ராவை பிரித்து மேஞ்சோன்னா இதில் ஏகப்பட்டது வரும். நமக்கு இதில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் கேரக்டர்ஸ், லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ், மேட்ரிசஸ், கெனானிக்கல் ஃபார்ம்ஸ். இங்க பாருங்க, இந்த இடத்துல கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டான அல்ஜிப்ராவில் பார்த்தோம் இல்லையா, மேட்ரிக்ஸ் தியரியில பார்க்கக்கூடிய ஐகன் வேல்யூஸ் தான் கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ்னு சொல்லுவோம். பட் அங்க வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு எப்படி கேரக்டரிஸ்டிக் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு அது ஒரு மாதிரி போகும். பட் இங்க வந்து கொஞ்சம் இந்த கெனானிக்கல் ஃபார்ம்ஸ், ட்ரையாங்குலர் ஃபார்ம்ஸ், கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் இதையெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு தியரிட்டிக்கலா, அதாவது மேத்தமெட்டிக்கலா கொஞ்சம் இன்டெப்தா படிக்கிற மாதிரி இருக்குங்க. இது கொஞ்சம் தியரிட்டிக்கலா படிக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுல ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா இந்த கான்செப்ட் ஈஸியா புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ப்ராப்ளம்ஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டு மேட்ரிசஸ் அண்ட் வைஸ் வெர்சா. ரொம்ப 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 இதுல தாங்க கொஸ்டினே அதிகமா கேட்பாங்க. லீனியர் அல்ஜிப்ரான்னு எடுத்துட்டோம்னா அவங்க லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய மேட்ரிக்ஸ் என்னன்னு கேட்பாங்க. அல்லது மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இதனுடைய லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெக்டார் ஸ்பேஸ். ஸோ வெக்டார் ஸ்பேஸுங்கிறதும் அதனுடைய ரிங்னுடைய கண்டினியூட்டி தான். டெஃபினேஷன்ஸ் எக்ஸாம்பிள், அதில் வந்து லீனியர் டிபெண்டன்ஸ் அண்ட் லீனியர் இண்டிபெண்டன்ஸ். இங்கே பாருங்க, இந்த லீனியர் டிபெண்டன்ஸ், லீனியர் இண்டிபெண்டன்ஸ்லாம் எப்படி நம்ம ஜெக்கோபியனுக்கு வந்து நம்ம டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய செட் ஆஃப் வெக்டர்ஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்டா டிபெண்டா இதுலேயே இருந்து கொஷின்ஸ் வருங்க. கொஷின் கேட்கணும் டைரக்டா, வாட் இஸ் வாட் அப்படின்னு இந்த கொஷின் கொடுத்துட்டு இதுக்கு வாட் இஸ் ஆன்சர்னு கேட்கணும்னா இந்த டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட்ல கொஞ்சம் நிறைய கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்பேசஸ் அண்ட் டியூவல் ஸ்பேசஸ், இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேசஸ், இதெல்லாம் பார்த்துக்கணும். எல்லாமே இது யூஜி லெவல்லே இருக்கு, பிஜி லெவல்லே இருக்கு அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறதுனால நாம பிஜி லெவலையே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு தாங்க படிக்கணும். கொஞ்சம் டெப்தா போய்க்கலாம்.
இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்குங்க 50% தியரிட்டிக் யூனிட் 5 அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் தியரி பேப்பராக இருந்தாலும் கூட ஒரு 75% தியரி கொஷின்ஸ் வந்தாலும் 25% ப்ராப்ளம் கேட்கவும் சான்ஸ் இருக்கு. எப்பயுமே ப்ராப்ளமேட்டிக் பேப்பரில் ப்ராப்ளம் கேட்டால் ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். கொஞ்சம் தியரிட்டிக்கல் பேப்பரில் ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம கான்செப்ட் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கணும். கான்செப்ட் கிளியராக இருக்கக்கூடிய பேப்பர் தான் நம்ம அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், பயப்படவே தேவையில்லை. கான்செப்டை கிளியராக பிடிச்சிக்கிட்டீங்க, அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும்போது ஈஸியாக அப்ரோச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியல் அனாலிசிஸ். எப்படி நம்ம அல்ஜிப்ராவை பற்றி பேசணுமோ அதே மாதிரி தாங்க இதுலேயும் வந்து ஒரு 70% வந்து தியரிட்டிக்கல் கொஷின் கேட்டாலும் 30% வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து எந்தெந்த டாப்பிக்ல வருங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் பேசிக்கே வந்து ரியலுடைய பேசிக்கே வந்து செட்டு. அடுத்தது கவுண்டபிள் செட்னா என்ன, அன்கவுண்டபிள் செட்னா என்ன, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ்னா என்ன, அதாவது என்ன சொல்றது, சிமெட்ரிக், ரிஃப்ளெக்சிவ், அதெல்லாம் இதனுடைய இதில் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு ஈக்குவலன்ஸ் நம்ம படிக்க போறோம், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு படிக்க போறோம்னாவே அதுக்கு அது எது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ், இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா தான் அது ஈக்குவலன்ஸ். ஸோ பார்க்கறதுக்கு அது ஈக்குவலன்ஸ்ல இருந்தாலும் இதுக்கு உள்ளார இன்டெப்தா நம்ம வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கணும். அடுத்தது வந்து பொல்சானோ வெஸ்டர்ஸ் தியரம், ரொம்ப 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 முக்கியமானது. அதுக்கப்புறமா ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய ஏரியா, கன்வர்ஜென்ட் அண்ட் டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ். ஸோ இதுக்கு டெஸ்ட் இருக்குங்க. கொஷின்ஸ் வந்து ப்ராப்ளமாக கேட்கணும் அப்படின்னா, ப்ராப்ளமேட்டிக்காக கேட்கணும் அப்படின்னா கன்வர்ஜென்ட்டா டைவர்ஜென்ட் செக் பண்ண சொல்லலாம், அல்லது கன்வர்ஜென்ட் டு விச் லிமிட் பாயிண்ட்னு கேட்கலாம். ஸோ இது இந்த இடத்துல கொஷின்ஸ் கேட்கலாங்க. நெக்ஸ்ட் மோனோடானிக் சீக்வன்ஸ், இதில் நிறைய தியரம்ஸ் இருக்கு, ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கணும். காச்சி சீக்வன்ஸ் லிமிட், காச்சி சீக்வன்சஸ் லிமிட் சுப்பீரியர் அண்ட் லிமிட் இன்ஃபீரியர் ஆஃப் ஏ சீக்வன்ஸ். எஸ், இது கொஞ்சம் ப்ராப்ளம் கேட்கலாம். லிமிட் சுப்பீரியர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, லிமிட் இன்ஃபீரியர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். சப்சீக்வன்சஸ், இன்ஃபைனைட் சீரீஸஸ்ல வந்து எஸ், சப்சீக்வன்சஸ் இன்ஃபைனைட் சீரீஸ்ல வந்து ஆல்டர்னேட்டிங் சீரீஸ், இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். இதை கொடுத்துட்டு இது வந்து கன்வர்ஜென்ட்டா டைவர்ஜென்ட்டா, இதுக்கு வந்து என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணி பார்ப்பீங்க, இதெல்லாம் கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் கன்வர்ஜென்ஸ். எஸ், கன்வர்ஜென்ட் ஆர் டைவர்ஜென்ட் அதை பார்த்துடலாம். கண்டிஷன் அதனுடைய கொஞ்சம் அட்வான்ஸ் டைப் தான் இந்த கண்டிஷனலி கன்வர்ஜென்ஸ், அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ். இதுல கொஷின் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கணும் அப்படின்னா இதுலலாம் கொஞ்சம் ட்விஸ்ட் வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ் அண்ட் கண்டிஷனலி கன்வர்ஜென்ஸ் யூஸ் பண்றதுக்கான டெஸ்ட், எந்தெந்த டெஸ்ட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் இது இல்லாததே கிடையாதுங்க, கண்டினியூட்டி, யூனிஃபார்ம் கண்டினியூட்டி. அதே மாதிரி கன்வர்ஜென்ஸ், யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் பண்றது. இது தியரி படிச்சுட்டு தாங்க, தியரி படிச்சா மட்டும்தான் நம்ம ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ண முடியும். கண்டினியூட்டி அண்ட் யூனிஃபார்ம் கண்டினியூட்டி ஆஃப் a ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் ஆஃப் a ரியல் வேரியபிள். லிமிட், எஸ், லிமிட் ஆஃப் a ஃபங்க்ஷன் அட் a பாயிண்ட். ஆக்சுவலா லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரிஞ்சதுனா தான் அது வந்து நம்ம கண்டினியூட்டியா இல்லையாங்கிறதை செக் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி ஆஃப் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ். ரோல்ஸ் தியரம், எஸ் எஸ், இது ரியல் அனாலிசிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கால்குலஸ் டைப், கால்குலஸ் டாபிக் தான் இது. எது இந்த இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணி காமிச்சிருக்க பாருங்க, ரோல்ஸ் தியரம், மீன் வேல்யூ தியரம்ஸ், இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தியரம், டைலர்ஸ் தியரம் வித் ரிமைண்டர் ஃபார்ம்ஸ், இதெல்லாமே வந்து ரியல் அனாலிசிஸ்ல இருக்கக்கூடிய கால்குலஸ் டாபிக். ஸோ இதுக்கெல்லாம் தியரம்ஸ் இருக்கு, தியரம் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன், ரீமான் இன்டெகிரபிலிட்டி. எஸ், ரீமான் இன்டெகிரபிலிட்டி அப்படின்னு ஒரே ஒரு வேர்ட் மட்டும் இங்க கொடுத்துட்டாங்க. ஆனா ரீமான் இன்டகிரேஷன் அதுக்கு என்ன சொல்றது, வாட் இஸ் ரீமான் இன்டெக்ரல், அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், எப்போ ரீமான் இன்டெக்ரல் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும், எக்ஸிஸ்ட் ஆகாது இருக்குது, ஆகாதது இருக்குது, அது பவுண்டடா இருக்கணுமா, எப்படி, அந்த ரிலேட்டடா எல்லாமே உள்ள இதுக்குள்ள வந்துடும். இந்த ரீமான் இன்டெக்ரல் யூஸ் பண்ணி, ஒரு இன்டெகிரேஷனை யூஸ் பண்ணி நம்ம சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து அது கன்வர்ஜென்ஸா டைவர்ஜென்ஸா செக் பண்றதுக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிக் ஸ்பேசஸ்ல லிமிட் எப்படி, அது கண்டினியூஸா இல்லையா, கண்டினியூட்டி ஆஃப் ஏ ஃபங்க்ஷன், அதாவது என்ன சொல்றதுன்னா நம்ம வந்து ரியல் அனாலிசிஸ்ல வந்து எப்படி டீல் பண்ணுவாங்கன்னா யூக்ளிடியன் ஸ்பேஸ் வச்சியும் டீல் பண்ணுவாங்க, அல்லது மெட்ரிக் ஸ்பேஸ் வச்சும் டீல் பண்ணுவாங்க. மெட்ரிக் ஸ்பேஸை வச்சு கண்டினியூஸ் பத்தி பேசலாம், யூனிஃபார்ம் கண்டினியூஸ் பத்தி பேசலாம், கன்வர்ஜென்ஸ், டைவர்ஜென்ஸ், க்ளோஸ்டு, ஓப்பன், இதெல்லாம். அதே மாதிரி யூக்ளிடியன் ஸ்பேஸ் வச்சியும் பேசலாம். ஸோ இங்க மெட்ரிக் ஸ்பேஸை யூஸ் பண்ணி அந்த மெட்ரிக் ஸ்பேஸ்ல நம்ம எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் பர்டிகுலர் பாயிண்ட்ல ஃபைண்ட் அவுட் பண்றது, கண்டினியூஸ், டிஸ்கண்டினியூஸ் பாக்குறது, இது ரிலேட்டடான டாபிக்லாம் வந்து அண்டர் த மெட்ரிக் ஸ்பேசஸ்ல உள்ள வந்துடும். டிஎன்பிஎஸ்சியில் இதே யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்ஸ் ஆஃப் மெஷர் ஜீரோங்கிற ஒரு டாபிக் இருக்கு, பட் இதுல இல்லை, அவ்வளோதான்.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல கனெக்ட் என்ன சொல்றது, டிஎன்பிஎஸ்சியில் மட்டும்தான் மெட்ரிக் ஸ்பேஸ்ல வந்து இவங்க கனெக்டட்னஸ், கம்ப்ளீட்னஸ், காம்பேக்ட்னஸ் பத்தி பேசியிருக்காங்க. டோட்டலி பவுண்டட், பவுண்டட் செட்ஸ், கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் அதுக்குள்ள. பட் இங்க வந்து நம்ம இங்க மெட்ரிக் ஸ்பேஸ்ல க்ளோஸ்ட பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக்கா பவுண்டட் வந்துடும். பவுண்டடுக்குள்ள வந்து உங்களுக்கு பவுண்டடையும் க்ளோஸ்டையும் கம்பேர் பண்ணி காம்பேக்டா இல்லையா அப்படிங்கறதையும் இங்க நம்ம பேசிடுவோம். ஸோ சிலபஸ்ல இது இல்லை அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம விட்டுறவும் முடியாது. ரைட். நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ங்க. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸும் அப்படியே சேம் டிட்டோ ரியல் அனாலிசிஸ்ல எப்படி வந்து 70% தியரிட்டிக்கலா கேட்டு 30% கொஷின்ஸ், ஐ மீன் ப்ராப்ளம், அதே மாதிரி தான் இதுல வந்து ஒரு 50-50 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 50 வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்குற மாதிரி, 50 வந்து தியரிட்டிக்கலா கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ தியரிட்டிக்கல் பார்ட்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்டா உங்களுக்கு அந்த என்ன சொல்றது, காச்சிஸ் தேரத்தோட ஸ்டேட்மெண்ட், காச்சிஸ் இன்டெகிரல் ஃபார்முலா என்ன, அடுத்தது வந்துட்டு இந்த தியரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்டுங்க, ஆர்குமெண்ட் பிரின்சிபல், ரொச்சிஸ் தியரம் என்ன, இதெல்லாம் வந்து டைரக்டா கொஷின் கேட்கலாம். ப்ராப்ளம்ஸ் வந்து 50% கேட்கணும் அப்படின்னா லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்றது, கண்டினியூட்டியா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுங்கன்னு சொல்றது. அதே மாதிரி இங்க எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன், பைலினியர், கிராஸ் ரேஷியோ, ஃபிக்ஸட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்றது, இதுல இருந்தெல்லாம் நமக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய கேட்கலாம். அதே மாதிரி கான்டூர் இன்டெக்ரல் அதை பத்தி பேசும்போது காட்சி கொசார்ட்ஸ் தேரம் இதனுடைய ஸ்டேட்மெண்ட்டை டைரக்டாவே கேட்கலாம், அல்லது ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு காட்சி இது என்ன தேரம்னு கேட்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் தானே போட போறோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டை படிப்போங்க. இஃப் இஃப் திஸ் ஒன் தென் திஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட் படிப்போம். ஸோ அது வந்து என்ன நேம் ஆஃப் த தேரம் என்னங்கிறத கூட ஒரு ட்விஸ்ட் பண்ணி கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்தது காட்சிஸ் தேரம், மொராரஸ் தேரம், காட்சிஸ் இன்டெகிரல் ஃபார்முலா, ஸ்டேட்மெண்ட், நிறைய தீரம்ஸ் வரும். தீரத்தினுடைய ப்ரூஃப் நமக்கு தேவையே இல்லைங்க. நல்லா வச்சுக்கோம், ப்ரூஃப் எதுக்குமே தேவையில்லை. ஒரு சில இடத்துல ப்ரூஃப் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டா பார்க்கலாம், இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் மட்டுமே போதுமானது. லியோலிஸ் தேரம், இதனோட அப்ளிகேஷன்ஸ், மேக்ஸிமம் மாடுலஸ் பிரின்சிபல். எஸ், மேக்ஸிமம் மாடுலஸ் பிரின்சிபல் அப்படின்னா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் போடுற மாதிரி இருக்கும். ஸ்குவாட்ஸ் லெம்மா, டெய்லர் சீரிஸ். எஸ், டெய்லர் சீரிஸ், வாட் இஸ் டெய்லர் சீரிஸ் பார்த்துட்டு இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போடுற மாதிரி இருக்கும். லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ், ஐ மீன் லாரன்ஸ் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போடுற மாதிரி இருக்கும். கால்குலஸ் ஆஃப் ரெசிடியூஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது இருக்குங்க. இதுல ரொம்ப ரொம்ப டிசைனிங் ஃபேக்டர் அப்படின்னு காம்ப்ளெக்ஸ்க்கு சொல்லிடலாம். ரெசிடியூஸ் தெரிஞ்சிருக்கணும். அதாவது பின்னாடி ஹாஃப்ல ரெசிடியூ யூஸ் பண்ணி எப்படி ஒரு இன்டகிரேஷனை எவாலுவேட் பண்றது பாருங்க, எவாலுவேஷன் ஆஃப் இன்டகிரல்ஸ், இது எல்லாமே வந்து நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதாவது காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த காச்சி இன்டெகிரல் ஃபார்முலா, காச்சிஸ் தீரம், காச்சி கொசார்ட்ஸ் தீரம், அந்த தீரம்லாம் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சில தீரம் பார்த்த உடனே இது எந்த இப்ப பாத்தீங்கன்னா கான்டூர், ஐ மீன் காச்சி கொசார்ட்ஸ் தீரம், காச்சிஸ் தீரத்தை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய ஒரு இன்டெகிரலை நம்ம டெய்லர்ஸ், ஐ மீன் ரெசிடியூ தீரத்தை யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்கலாம், எல்லா டைப் ப்ராப்ளம்ஸையும் பார்க்கலாம். பட் வந்து எது வந்து நமக்கு ஈஸியா சூட் ஆகுது, ஒரு டைப்பை பிடிச்சிட்டு ப்ராப்ளம்னு ஒன்று வந்துருச்சுன்னா யூசிங் திஸ் மெத்தட்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டாலும் நம்மளுக்கு இது ஒன்று டிஸ்கிரிப்டிவ் டைப் கிடையாது, நமக்கு தேவை ஆன்சர். ஸோ ஏதோ ஒரு டாபிக்ல தரவா இருந்துட்டு அந்த டாப்பிக்கை யூஸ் பண்ணி எல்லா இன்டெகிரையும் நம்ம சால்வ் பண்ண கத்துக்கணும் அப்படின்னா அது வந்து இந்த ரெசிடியூ தேரத்தை யூஸ் பண்ணுங்க. ரெசிடியூ தேரத்தை யூஸ் பண்ணீங்கன்னா மோஸ்ட்லி நீங்க வந்து காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா, ஐ மீன் பின்னாடி ஹாஃப்ல இருக்கக்கூடிய இன்டகிரேஷன் எல்லாம் எவாலுவேட் பண்றதுக்கு ரெசிடியூ தியரம் ஒண்ணுமே போதுமானதா இருக்கும், ஒரு சில கேஸ் தவிர. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்ஸ். இது வந்து பிசிக்ஸ் மாதிரி தாங்க. இது உங்களுக்கு மெக்கானிக்ஸ் ஸ்டாஃப் எடுப்பாங்க, ஐ மீன் சாரி பிசிக்ஸ் ஸ்டாஃப் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ்ன்னு சொல்லி ரெண்டு பார்ட்டா மெக்கானிக்ஸ்ங்கிறது டிவைட் ஆயிருக்கும். இது நம்ம படிச்சிருப்போம். ஸோ இது இருக்கக்கூடிய சிலபஸை பார்த்தோம் அப்படின்னா இதில் அந்த லாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது வந்து டிஎன்பிஎஸ்சிலையும் கொடுத்துருக்காங்க ஃப்ரிக்ஷன் டாப்பிக்கு. பட் ஃப்ரிக்ஷன் டாபிக் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கொஞ்சம் டெப்த்தாக இருக்குது. அந்த அளவு டெப்த்தாக இதில் வந்து இந்த யூஜிடிஆர்பி சிலபஸில் வந்து இல்லை, கொஞ்சம் லிபரலாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆஸ் யூஷுவல் டைனமிக்ஸில் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் இது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த வெக்டார் யூஸ் பண்ணுறது, அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரிக் டைப்பை யூஸ் பண்ணி போடுற மாதிரி கொஞ்சம் பிசிக்ஸ் மாதிரி தான், ஐ மீன் பிசிக்ஸோட இதுதாங்க இது. இதுவும் மேத்ஸ் அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் இருக்கும், நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு இதை எடுக்கிறதே இந்த ஸ்பெஷல் ஸ்டாஃப் தான் எடுப்பாங்க, பிசிக்ஸ் ஸ்டாஃப். பார்த்துக்காங்க, சிலபஸ்ல இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஓஆர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
இதுல பாத்தீங்கன்னா ஓரை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு தான் ஒவ்வொரு ப்ராப்ளம் பெருசா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க உட்காந்து நம்ம ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் சால்வ் பண்ணி நம்மளோட ஆன்சர் அவங்க கேட்க போறது கிடையாது. சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் எடுத்தாலும் சரி, பிகம் மெத்தட் எடுத்தாலும் சரி, சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல என்ன டிசைனிங் ஃபேக்டர், எந்த இடத்துல நம்ம வந்துட்டு என்ன சொல்றது ஸ்லாக் வேரியபிள் எங்க யூஸ் பண்ணுவோம், சர்ப்ளஸ் வேரியபிள் எங்க யூஸ் பண்ணுவோம், எத்தனை ஸ்லாக் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம், எத்தனை சர்ப்ளஸ் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம், எங்கெங்கெல்லாம் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம், பிகம் மெத்தடா இருந்துச்சுன்னா அது அந்த இடத்துல வந்து பிகம் மெத்தடுக்கும் டூ ஃபேஸ் மெத்தடுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், டூ ஃபேஸ் மெத்தட்ல என்ன டேர்னிங் பாயிண்ட், எங்க இந்த இடத்துல சொல்யூஷன் வந்து சிஜே மைனஸ் எஸ்எஸ்ஜேவோட வேல்யூ கிரேட்டர் தன் ஜீரோவா இருக்கு, உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், பவுண்டடா அன்பவுண்டடா இன்ஃபீசிபிள் சொல்யூஷனா, இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் கேட்பாங்களே ஒழிய ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்து அதை நீங்க பிகம் மெத்தட்ல சால்வ் பண்ணுங்க அப்படி கொடுக்க மாட்டாங்க. எங்கெல்லாம் பிகம் மெத்தட்ல என்ன வந்து டிசைனிங் ஃபேக்டர், எங்கெல்லாம் நம்ம -m யூஸ் பண்ணுவோம், இதுவே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல என்ன ஆட் பண்ணுவோம், கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் என்ன மாதிரியான வேரியபிள் ஆட் பண்ணுவோம். ஓகேவா? டூ ஃபேஸ் மெத்தடை எதுக்கு யூஸ் பண்ண போறோம், டியூவாலிட்டி. எஸ், டியூவாலிட்டி, டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடுங்கிறது வேற, டியூவாலிட்டிங்கிறது வேற. இந்த இடத்துல என்ன நமக்கு முக்கியமான பாயிண்ட், எங்கெல்லாம் இதை அப்ளை பண்ணுவோம், பிரைம் டியூவல் ரிலேஷன், பிரைம் வந்து எப்படி டியூவலா மாத்துறது, டியூவல் எப்படி பிரைமா மாத்துறது, பிரைம் டியூவலா மாறும் பொழுது அப்ப வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் எப்படி மாறும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. டியூவாலிட்டி பிரைமல் டியூவல் ப்ராப்ளத்துல மேபி உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனும் செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸும் கொடுத்துட்டு அதை மாத்த சொல்லி வேணா கேட்கலாம். ஓகே, இதுல ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி தான் வரும். அதே மாதிரி கிராஃபிக்கல் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நம்ம உட்காந்து அங்கே கிராஃப் போட்டுட்டு இருக்க முடியாது. பட் சும்மா நம்ம கையிலே டிரா பண்ணி அந்த கிராஃபுக்கு வந்து ஃபீஸிபிள் சொல்யூஷன் கிடைக்குதா, இன்ஃபீஸிபிள் சொல்யூஷன் கிடைக்குதா, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து எது வந்து மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட் கொடுக்குது, எது வந்து ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுது, எது வந்து லாஸை வந்து மினிமைஸ் பண்ணுது, அந்த மாதிரியான டைப் வந்து டூ வேரியபிள்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா கிராஃபிக்கல் மெத்தட் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா எஸ், அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். எஸ், பார்க்கதாங்க ப்ராப்ளம் எல்லாம் அப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல பெருசு பெருசா இருக்கும், உள்ள ஒண்ணுமே இல்லை. அவங்க கேட்கறது வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து பேலன்ஸ்டா இருக்கணுமா, அன்பேலன்ஸ்டா இருக்கணுமா, பேலன்ஸ்டா இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலா இருக்கணுமா, ஈக்குவலா இல்லையா, அப்படி ஈக்குவலா இல்லைன்னா நம்ம டம்மி வேரியபிளா உள்ள ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது எங்க பண்றது, அந்த மாதிரி கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இதுல என்ன சொல்றது, என்னென்ன எந்த டைப் மெத்தடை யூஸ் பண்ணும்போது நம்ம சீக்கிரமா ஆன்சரை ரீச் பண்ண முடியும், எப்ப வந்து சீக்கிரமா நம்ம ஆப்டிமம் சொல்யூஷன் எந்த டைப்ல ரீச் பண்ண முடியும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தியரிட்டிக்கலா கேட்கலாம். நெக்ஸ்ட் கியூவிங் தியரிங்க, இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். இதுல 2 மாடல் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. MMI மாடல், MM1 மாடல், MMS, அதாவது MM இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம் இந்த இடத்துல. இது MM ஒரு சில புக்ல வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல புக்ல வந்து இது எஸ்னே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபைனைட் அண்ட் இன்ஃபினைட் கெப்பாசிட்டிஸ் இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ இந்த டைப்ல வந்து கியூவோட லென்த் என்ன, எவ்வளோ பேர் கியூல வெயிட் பண்றாங்க, சிஸ்டமுடைய எவ்வளோ பேர் சிஸ்டம்ல வெயிட் பண்றாங்க, என்ன சொல்றது, இதுல வந்துட்டு எக்ஸ்பனன்ஷியல் ரேட் என்ன, அரைவல் ரேட்டு, இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து PERT சிபிஎம், ப்ராஜெக்ட் நெட்வொர்க் டிசைன், கிரிட்டிக்கல் பாத், இது ஒரு டைப்புங்க. PERT அண்ட் சிபிஎம், ப்ராஜெக்ட் நெட்வொர்க் டயக்ராம், இது என்ன சொல்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டயக்ராம் பெருசாக இருந்தாலும் இதில் வந்து எப்படி கிரிட்டிக்கல் பாத் ஏரியா ட்ரா பண்ணுறது, கிரிட்டிக்கல் ஐ மீன் ஷார்ட்டஸ்ட் பாத் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, கிரிட்டிக்கல் பாத் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து இன்வென்ட்ரி கண்ட்ரோல் டைப்பு, EOQ மாடல்ஸ், யூனிஃபார்ம் டிமாண்ட் ரேட், இன்ஃபைண்ட், இதில் வந்து ஃபார்முலாஸ் அதிகம் இருக்குங்க. கொஷின்ஸ் வந்து பார்க்கறதுக்கு பேராகிராஃப் சைஸ் இருந்தாலும் இந்த கொஷின் வந்து என்ன டைப்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு வித் ஷார்டேஜுக்கு என்ன ஃபார்முலா, வித்தவுட் ஷார்டேஜுக்கு என்ன ஃபார்முலா, அதே மாதிரி ஃபைனைட் ப்ரொடெக்ஷன் ரேட், இன்ஃபைனைட் டிமாண்ட் ரேட் வந்து ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா, அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் ஃபார்முலா பேஸ் பண்ற மாதிரி இருக்கலாம் இருக்கும். இதுல வந்து நீங்க கொஞ்சம் ஃபார்முலா மெமரி பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேம் தியரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு கண்டிப்பா தியரிட்டிக்கல் கொஸ்டின் விட ப்ராப்ளமேட்டிக் தான் அதிகமா இருக்குங்க. கேம் கொடுத்துட்டு இது வந்து ஃபேர் கேமா இல்லையா, இது ஜீரோ சம் கேம், அது எல்லாமே ஒரே மாதிரி வரும். அதுக்கப்புறம் என்ன சொல்றது, இதுல வந்துட்டு கிராஃபிக்கல் மெத்தட் இருக்கு கேம் தியரியில, பட் நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் வந்து எக்ஸாம்ல யூஸ் பண்ண போறது கிடையாது. பட் கேம் தியரியில கிராஃபிக்கல் மெத்தடினுடைய அப்ளிகேஷனா கேட்பாங்க, இப்படி இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ என்ன கான்செப்ட்ங்கிறது கிளியரா இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். டாமினன்ஸ் ரூல், ரோ டாமினன்ஸ், காலம் டாமினன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து கிராஃப் தியரி வந்து நம்ம கேம் தியரி வந்து நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட், இன்டீஜர் ப்ரோக்ராமிங் பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட். இதுல ரொம்ப பெரிய ப்ராப்ளம் கேட்க போறது கிடையாது. இதுலலாம் என்ன பியூட்டி, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் வருமா? பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட் எந்த, அதாவது ஒரு டைப் கொடுத்துட்டு அது வந்து எந்த டைப்ல இது வரும், ஒரு கொஷின் கொடுத்துட்டு பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாமா, எந்த மாதிரி டைப்புக்குலாம் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இதுல வரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. இதுல வந்து ஈக்குவலாங்க 50% ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், 50% ப்ராபபிலிட்டி இப்படி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியை கம்பேர் பண்ணும்பொழுது ப்ராபபிலிட்டி குறைச்சும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இங்க நமக்கு யூஜிடிஆர்பி சிலபஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ இதுக்கு அந்த ஒரு பெரிய புக் இருக்கு இல்லைங்களா, குண்டு புக்கு பெருசா, மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதையும் நாங்கள் வந்துட்டு, அதுவும் இல்லாமல் இன்ஜினியரிங் புக்ஸில், இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ்க்கு வந்து நியூமெரிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, அது அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக எடுக்க முடியுமோ அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து தான் உங்களுக்கு நாங்கள் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஆஸ் யூஷுவல் இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிட்டி, அதாவது ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது, மீன் மீடியன் மோடு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்கியூனஸ், கட்டாசிஸ், ஃபார்முலா அதிகமாக இருக்குங்க. மெயினாக இதில் வந்து ஃபார்முலா அதிகமாக இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி கம்பேர் பண்ணும்பொழுது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து உங்களுக்கு ஃபார்முலா அதிகமாக இருக்கும். இப்போ ரேங்க் கார்லேஷன் பற்றிலாம் பேசும்போது லைஸ் பிட்வீன் வேர் டு வேர், ரேங்க் வந்து எந்த இன்டர்வல்குள்ளே லையா இருக்கும், நெகட்டிவ்ல வருமா, அந்த மாதிரி ரெக்ரெஷன் லைன் ட்ரா பண்ணுற, எக்ஸ் ஆன் ஒய் எப்படி, ஒய் ஆன் எக்ஸ் எப்படி, இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வருங்க. அடுத்தது இதில் பற்றி மெயினாக சொல்கிறதுக்கு இவ்வளோதான். அப்புறம் அனோவா டேபிள், வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல கேட்பாங்க டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ கார்லேஷன், ரெக்ரெஷன் லைன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், ஒய் ஆன் எக்ஸ், இண்டெக்ஸ் நம்பர்ஸ் எக்ஸெட்ரா. இதில் எதுவும் சொல்லவே தேவையில்லை, ஏன்னா ஃபிட்டிங் ஸ்ட்ரைட் லைனா அது ரிலேட்டடாக ப்ராப்ளம் போட வேண்டியதான். ஃபிட்டிங் செகண்ட் டிகிரி பேரபோலா, எஸ், இது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி, எஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்ட் புக், ஐ மீன் நீங்கள் எக்ஸ்ட்ரா ரெஃபர் பண்ணணும்னு நினச்சா கூட டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்கை விடங்க உங்களுக்கு வந்து 12th வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி, ஐ மீன் அந்த ஒரு தனி ஒரு கோர்ஸே இருக்குது. நீங்கள் அந்த புக்கை வாங்கி பேசிக்ஸ் எல்லாமே தரவு பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி வந்து எப்படி நம்மளுக்கு அல்ஜிப்ரா ரியல் வந்து இம்பார்ட்டண்ட்டான யூனிட்டோ அதுக்கு ஈக்குவலான யூனிட் தான் இதுவும். நம்மளுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். ஸோ இதில் தான் நம்மளுக்கு எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணி விடலாம். ஏன்னா மேத்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக வேரி ஆகுறது தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி. அதே மாதிரி இந்த ஃபிசிக்ஸ் கொஞ்சம் உள்ள வர்றது தான் இந்த மெக்கானிக்ஸு. ஸோ இதிலெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது எதுல இருந்தெல்லாம் நம்ம கொஞ்சம் டீவியேட் ஆகி இருக்கிறோமோ அந்த டீவியேட் ஆகி இருக்கிற இடத்துல தான் நம்மளை வந்து திசை திருப்புற மாதிரி கொஷின்ஸ் வரும். ஸோ இதுலலாம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 12th புக்கையே ஒரு கிளாஸ் பாருங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறது, ப்ராபபிலிட்டிலாம் எப்படி பேசிக்காக, ப்ராபபிலிட்டிஸ் வெரி வெரி பேசிக்ல அந்த பகடை உருட்டுதல், காயினை வந்து சுண்டி விடுறது, அந்த இது முதற்கொண்டு எல்லாமே, அந்த பேக்ல இருந்து பால் எடுக்கிறது, இதெல்லாம் இதில் நம்மளுக்கு இருக்கோ இல்லையோ, பட் பேசிக்ஸ் எல்லாம் அதில் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கிறது தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டி, சாம்பிள் ஸ்பேஸ், ஆக்சியம்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸுங்க, ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன், லைஸ் பிட்வீன் வேர் டு வேர், இதெல்லாம் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடிஷனல் கண்டிஷன் ப்ராபபிலிட்டி, லா ஆஃப் மல்டிப்ளிகேஷன், இண்டிபெண்ட், இதெல்லாம் நல்லாவே இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மெயினாக வந்து எப்படி ப்ராபபிலிட்டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி அப்ரோச் பண்ணுறது, இண்டிபெண்ட் அது வந்து இண்டிபெண்டா இல்லை மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்டா, அதுக்குள்ளேயே ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ அது பேசிக் வந்து 12th புக் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். அடுத்தது பூல்ஸ் இன்இக்வாலிட்டி, பேஸ் தீரம், இதெல்லாம் அப்ளிகேஷன்ஸுங்க. பேஸ் தீரம் ஸ்டேட்மெண்ட்டும் கேட்கலாம், பேஸ் தீரத்தை யூஸ் பண்ணி நம்ம ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து டிஸ்க்ரீட் அண்ட் கண்டினியூஸ் இருக்கு, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்ஸ், மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க, குமுலேட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபார்முலா நிறைய கேட்கலாங்க, ஃபார்முலாஸ் கேட்கலாம், குமுலேட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம். இந்த ஏரியா தான் ஃபார்முலா அதிகமாக இருக்கிற ஏரியா. கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸ், தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், பைனாமியல் பாய்சன், எஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பைனாமியல் பாய்சன், நார்மல், இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் வந்து அந்த மீன், மோட், மீடியன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், வேரியேஷன், இதெல்லாம் கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் டெய்லியுமே ரீகால் பண்ணணுங்க. படிச்சுட்டோம் விட்டுட்டோம்னு எந்த யூனிட்டும் விட்டுறக்கூடாது, அப்படியே குமுலேட்டிவாக சேர்த்திட்டே வரணும். அப்புறம் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஏ நார்மல் கர்வ், டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சாம்பிள் அண்ட் லார்ஜ் சாம்பிள்ஸ், இசட் டெஸ்ட், ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட், கை ஸ்கொயர் டெஸ்ட், கண்டிஜென்சி கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையுமே பார்த்துட வேண்டியதுதான். ஸோ இதெல்லாம் வந்து தியரிட்டிக்கலாக கேட்குறத விட ப்ராப்ளம்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நிறைய கேட்குற மாதிரி இருக்கும். இதுக்கு பாருங்க. அதே மாதிரி
ரொம்ப ஈஸியான யூனிட் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு அல்ஜிப்ரா ட்ரிக்னாமெட்ரிக் வெரி ஈஸி யூனிட் 4 இயர் சீரீஸ் லேப்லாஸ் இதெல்லாம் ஈஸியான யூனிட் தான். இந்த யூனிட்லாம் பார்க்கும்போது சைட் பை சைடு அப்படியே ஃபர்ஸ்ட் யூனிட் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செகண்டாக வரும்பொழுது ஃபர்ஸ்ட் யூனிட்டை ஒரு ஹாஃப் டே சேர்த்து எடுத்தாலும் சரி குமுலேட்டிவாக ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. குமுலேட்டிவாக ரிவைஸ் பண்ணுங்க. என்ன சொல்கிறேன், நம்ம கார்டிகேயன் அனாலிசிஸில் உங்களை ஃபுல் தரோ பண்ணி விட்டுருவோம். நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே நீட்ஸ் வந்து வெளியில் தேடுற மாதிரியே இருக்காது. ஏன்னா போதுமான அளவு டெஸ்ட் கொடுத்துருவோம். நடுவில் கொஷின்ஸ் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுக்கு நாங்கள் இப்போ 4000 கொஷின்ஸுங்க யாருமே இந்த மாதிரி கலெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. நாங்கள் பெருமையாக சொல்ல விரும்பல, பட் இருந்தாலும் நாங்கள் போட்ட எஃபர்ட்டை சொல்கிறோம். அந்தளவு உங்களோட நலன் கருதி. ஸோ நல்லாவே இருக்கும். எங்களோட ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைம் கவர்மெண்ட் ஜாப் உறுதி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவ்வளோ நாள் கவர்மெண்ட் ஜாபுக்கு போராடினது நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டோம், நம்ம படிக்கலாம். ஆல்ரெடி நான் சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், எனக்கு இதை பற்றின நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறதுலாம் வேற. டீச்சிங்கிறது வேற, கோச்சிங்கிறது வேற. அதே மாதிரி இப்போலாம் ஹார்ட் ஒர்க்குங்கிறத விட ஸ்மார்ட் ஒர்க்குங்க ரொம்ப முக்கியம். எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கிடைக்குதோ அங்கங்கிறதெல்லாம் எடுத்து 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 போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் இஸ் மஸ்ட். எந்த அளவு நான் எல்லா யூனிட்டுமே ஈஸி நினைச்சா ஈஸி தாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு யூனிட்டும் தனியாக சிலபஸா ஒரு ஸ்டார்ட்டா கஷ்டம் அப்படின்னு பார்க்கறத விட அந்த சிலபஸை வந்து உடச்சு 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 படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. பெரிய அளவுலாம் காம்ப்ளிகேட் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே யூஜி லெவல். பட் நாம் இனிமேல் என்ன பண்ணிக்கணும்னா காம்படிஷன் அதிகமாயிட்டதுனால ஒரு டாபிக் எடுத்து அதை யூஜி லெவலில் மட்டும் பார்க்கறத விட கொஞ்சம் கொஞ்சம் டிகிரி ஸ்டாண்டர்டை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி இதை தாண்டி இதை இன்டெப்தா நான் என்ன இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நீங்கள் பார்த்துட்டு வரணும். அவ்வளோதான். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் ப்ராப்ளம்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறது. கையோடைய ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா நம்மள அடிச்சுக்க ஆள் இல்லைங்க. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியான சப்ஜெக்ட் மேத்ஸ் தான். மெமரி பண்ணுற வேலையே இல்லை, போயிட்டே இருக்கலாம். மார்க்கே மிஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா நம்மளோட யூஜிடிஆர்பியில் வந்து சைக்காலஜி இல்லை. 150 கொஷினுமே நம்மளுடைய மேத்ஸ் தான். ஸோ நம்ம எங்கே மார்க்கை மிஸ் பண்ணிடுவோம் நம்மளுக்கு பயமாக இருக்கும், அந்த ஏரியாவில் கவனம் அதிகமாக செலுத்துங்க. மெக்கானிக்ஸ்லாம் ஃபிசிக்ஸ் ஓகே, எப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனமாக படிங்க. அதாவது ரொம்ப டெப்த்தாக போகிறோமோ இல்லையோ, புரியுதோ புரியலையோ, இந்த யூனிட்ல எந்த கொஷினும் மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ஓவர் ஈஸியாக கொண்டுட்டு போயிடலாங்க. ஓவரெல்லாம் நல்லா இருக்கும். எங்கெங்கெல்லாம் ஃபார்முலா மெமரி பண்ணணுமோ அங்கே மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடிக்கு நல்லாவே இருக்கும். எல்லா யூனிட் பற்றியுமே நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நம்ம படிக்கிற ஸ்டைல் மட்டும் எது மேலோட்டமாக பார்க்கணும், எதுக்கு கொஞ்சம் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாங்க.